ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் சாப்பிட பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டை வச்சு டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க எண்ணெயில். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் இந்த பிரியாணிக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ எடுத்திருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் மட்டும் நம்ம கலந்து விட்டுட்டா போதுங்க. ஏற்கனவே நல்லா எண்ணெயில் வதங்கினது தான் மசாலா. நான் மீடியம் சைஸில் 2 பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மசாலா கூடவே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட காய் நல்லா வதங்கிருச்சுங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் தான் செய்கிறேங்க. நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசிலையும் இந்த பிரியாணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. காய்க்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோம், இப்போ தண்ணிக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 20 நிமிஷமாக அரிசியை ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சில நேரம் நம்ம அரிசி ஊற வச்சுட்டு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுட்டு மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த தண்ணியோடு விட்டுறாமல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோன்னா உங்களுக்கு அரிசி நல்லா உடையாமல் பிரியாணியும் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வருங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையான பீட்ரூட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கூட குழையலை, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. பீட்ரூட் பிடிக்கலைன்ற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பிரியாணியை செஞ்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்லவும் மாட்டாங்க. தொட்டுக்கிறதுக்கு நம்ம ரைத்தா வச்சு கொடுத்தா போதுங்க. பெருசாக சைடிஷ் ஒன்றும் இந்த பிரியாணிக்கு தேவைப்படாது. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.